1 கப் பொரி வச்சு ரொம்பவே சுவையான நல்ல மொறுமொறுன்னு பூண்டு தட்டை பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் 7 பல் பூண்டு 2 கைப்பிடி வறுத்த வேர்க்கடலையை சேர்த்து கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கணும். பொரி நல்ல மொறுமொறுன்னு இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா நமுத்து போயிருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நான் சேர்க்கறது நமுத்து போயிருக்க பொரி தான் சேர்த்துருக்கேன். இந்த பொரி கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க வேர்க்கடலை பூண்டு அந்த விழுதையும் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து தனி மிளகாய்த்தூள், அப்படி இல்லைன்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடணும். அடுத்து இதில் 1 அழாக்கு அரிசி மாவு சேர்த்துக்கணும். இந்த அரிசி மாவு கோலம் போடுறதுக்காக அரைச்ச மாவு இது. வெறுமனே அரிசியை மிஷினில் கொடுத்து நல்ல நைஸான பவுடராக அரைச்சிட்டு இந்த பவுடரை நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கோலம் போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு சேர்த்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை தட்டை மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். தோராயமாக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணீர் அது மாதிரி தேவைப்படும். தட்டினோன்னா விரிசல் விழாமல் தட்டை வரணும். அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி சேர்த்த பிறகு பொரியும் நல்லா சாஃப்டாக மாறிடும், தட்டை மாவு பதத்துக்கு வந்துடும். தட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை உடனே சுட்டு எடுத்துடலாம். வாழை இலை இல்லைன்னா அலுமினியம் ஃபாயிலில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இப்போ இதை நல்ல மெலிசான தட்டைகளாக தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த தட்டைகளை பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் நமக்கு மொறுமொறுன்னு தட்டைகள் கிடைக்கும். பூண்டு ஃப்ளேவரோட வேர்க்கடலையோட டேஸ்ட்டு பொரியோட மொறுமொறுப்பு இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த தட்டை பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் பல ரெசிபீஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.